தூய ஆவியின் பாடலை பாடுவோம். நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோம். இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலர் புனித சவேரியாரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்தருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாள் காலங்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உமது திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் உம் அடியாரும் எம் தாயுமான கன்னிமரியாளையும் எம் பாதுகாவலர் புனித சவேரியாரையும் நினைவு கூர்ந்து அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு என்றும் புகழ்ந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மாதா படம் வாழ்த்தி போற்றவரும்
அன்பு மக்களின் வகையிலே வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நன்றி நிறைந்தவர்களாக இப்போது நம்முடைய புனிதரின் அற்புதமான கொடி விண்ணில் பறக்க போகிறது. அனைவரும் கரவுடை எழுப்பி ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்துடலாம். இறைவன் நம்ம எல்லாரையும் அற்புதமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆட்சியும் அருளும் நம்மோடு எப்போதும் இருக்கிறது. இந்த 2024ஆம் ஆண்டிலே நம்முடைய ஆண்டு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார். அதை காணுவதற்கான வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். எனவே புனித சபையாரோடு இணைந்து நாம் குடும்பமாக நன்றி சொல்வோம். இன்று இந்த மாலை வழிபாடு நிறைவுற்று நாம் இல்லம் செல்கின்ற போது கூடாது. எனவே இறை ஆசிரோடு நாம் செல்ல இப்போது நாம் எல்லோரும் ஆலயத்துக்கு உள்ளே செல்வோம். அவரின் புத்திர
எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அனைவரும் இறைவனின் வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற வகையில் எழுந்து நிற்போம். ஆங்காங்கே நின்று உரையாடி கொண்டிருக்கிற அன்பு நெஞ்சங்களில் கொடிமரத்துக்கும் கிழக்கு பக்கமாக இருந்து அருமையாக பேசி கொண்டிருப்பவர்களே, ஒன்று கோவிலுக்குள்ளே வாங்க, இல்லை என்றால் உங்களுடைய வேலை என்னவோ அதை பார்க்கலாம். அனைவரும் ஒரு மனம் கொண்டவர்களாக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இருந்தால் 25 ஆண்டுகள் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய உள்ளங்கைகளில் தாங்கி நம்முடைய குடும்பத்தை இன்றைக்கு இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறார். ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய குடும்பம் என்ன நிலையில் இருந்தது, இப்போது நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தான் அதற்கு சிறந்த சாட்சிகள். இறைவன் அப்படி அற்புதமான வகைகளை நம்ம எல்லாரையும் வழி நடத்தியிருக்கிறார். இந்த மாபெரும் அற்புதத்தை, அதிசயத்தை நாம் காணக்கூடிய வகையிலே இந்த திருவிழாவை இந்த 2024ஆம் ஆண்டிலே நாம் கொண்டாடுவதற்காக மகிழ்வோடு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் எடுக்கிற பகுதியானது விவிலிய பகுதி, மக்கபேயர் புத்தகம் 2வது புத்தகம் 6வது அதிகாரம். இதில் நாம் எலையாசர் என்ற ஒரு மனிதரை பார்க்கிறோம். இவர் யூத சமயத்தை சார்ந்தவர், ஏறக்குறைய 90 வயது நிரம்பியவர். ஒரு பெரிய வேத கலாபனை வருகிறது. அந்த சமயத்திற்கு எதிராக ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்படுகிறது. பன்றி இறைச்சியை உண்ண வேண்டும் என்கிறதான் அந்த கட்டளை. அந்த 90 வயது நிரம்பிய மனிதரை கட்டாயப்படுத்துகிறார்கள். அவர் வயது முதிர்ந்தவராக இருப்பதனால் அந்த கொலை பாதகத்தை செய்யக்கூடியவர்கள் அவர் மீது இரக்கம் காட்டுகிறார்கள். நீங்க கறியை சாப்பிட வேண்டாம், நீங்களே சமைத்து கொண்டு வந்து நீங்களே சாப்பிடுவதாக எங்க முன்னால் செஞ்சு காட்டினீங்க, நாம் போய் அவர் பன்றி இறைச்சியை சாப்பிட்டு விட்டார் என்று மன்னரிடம் சொல்லிவிடுகிறோம் என்று சொல்கிறார். அப்போது இந்த எலையாசர் என்ற 90 வயது நிரம்பிய மனிதர் என்ன பதில் சொன்னார்? அவர் நமக்கு எப்படி முன்மாதிரியாக வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்பதை நான் வேத புத்தகத்தில் இருந்ததால் உங்களுக்கு வாசிக்கின்றேன். நன்றாக கவனியுங்கள். இந்த எலையாசரை போல நாம் முன் மாதிரியை உள்ள மக்களாக இந்த பணியில இந்த இடத்தில இருக்கிறோமா என்று நாம் சுய ஆய்வு செய்து கொண்டு இந்த இறை வாசகத்திற்குள்ளே நாம் செல்வோம். தலை சிறந்த 18வது வசனம், மறைநூல் அறிஞர்கள் ஒருவரும் வயதில் முதிர்ந்தவரும் மாண்பு தோற்றமுடையவரான எலையாசர் பன்றி இறைச்சியை உண்ண தம் வாயை திறக்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் மாசு படிந்தவராய் வாழ்வதை விட மதிப்புடையவராய் இறப்பதை தேர்ந்து கொண்டு இறைச்சியை வெளியே துப்பிவிட்டு தாமாகவே சித்திரை வகை கருவியை நோக்கி சென்றார். உயிர் மேல் ஆசை இருப்பினும் அவருக்கு உயிர் மேல் ஆசை இருக்கிறது. திருச்சட்டம் விலகி இருந்த பண்டங்களை சுவைத்தும் பாராமல் தள்ளிவிட துணியும் எல்லாருமே இவ்வாறுதான் செய்ய வேண்டும். ஆனால் எலையாசர் தமது வயதுக்குரிய தகுதிக்கும் முதுமைக்குரிய மேன்மைக்கும் நரைமுடிக்குரிய மாண்புக்கும் சிறு வயது முதல் தாம் நடத்தியிருந்த மாசற்ற வாழ்க்கைக்கும் கடவுள் கொடுத்திருந்த திருச்சட்டத்திற்கும் ஏற்றபடி மேலான முறையில் உறுதி கொண்டவராய் உடனே தமது முடிவை தெரிவித்து தம்மை கொண்டு விடுமாறு கூறினார். அவர் தொடர்ந்து சொல்கிறார், இவ்வாறு நடிப்பது எனது வயதுக்கு ஏற்றதல்ல. ஏனெனில் 90 வயதான எலையாசர் அந்நியருடைய மறையை ஏற்றுக்கொண்டு விட்டார் என இளைஞர்கள் பலரும் எண்ணப்படும். குறுகிய நிலையில்லாத வாழ்வுக்காக நான் இவ்வாறு நடிப்பேனாயில் என் பொருட்டு அந்த இளைய தலைமுறையினர் நேரி பிறந்து போவார்கள். அவ்வாறு நேரிட்டால் அது என் முதுமையை நானே களங்கப்படுத்துவதும் இழிவுபடுத்துவதும் ஆகும்.
மனிதரின் தண்டனையில் நின்று நான் தற்காலிகமாக விடுபட்டாலும், உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தாலும் நான் எல்லாம் வல்லவருடைய கைக்கு தப்ப முடியாது. ஆகவே இப்போது என் உயிரை ஆண்மையுடன் கையளிப்பதன் மூலம் என் முதுமைக்கு நான் தகுதி உடையவன் என மெய்ப்பிப்பேன். மதிப்புக்குரிய தூய சட்டங்களுக்காக விருப்போடும் பெருந்தன்மையோடும் எவ்வாறு இறப்பது என்பதற்கு ஒரு உயரிய எடுத்துக்காட்டை விட்டு செல்வேன் என்று கூறி அவர் சித்திரவதை கருவியை நோக்கி சென்றார். கடைசியில் ஒரு போட்டுறாங்க. யார் முன்னாலையும் நடிக்காம துர்மாதிரியாக இல்லாம வேதத்துக்காக 90 வயதில் தாங்க முடியாத அடியை தொடர்ந்து வருகிற வசனங்கள் சொல்லும். அவர் அனைத்தையும் சந்தித்து முன் மாதிரியுள்ள மனிதராக வாழ்ந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? நன்றாக அமர்ந்தவர்கள் யாரையும் இடித்து விட வேண்டாம். 25 வருடம் நம்ம எல்லாரையும் ஒவ்வொரு தந்தைகள் உருவாக்கி இருக்கிறார்கள். உருவாக்கிய பிறகு நாம் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் நிற்க வந்திருக்கிறோம். இந்த நல்ல நேரத்தில் முதலில் இங்கே நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையர்கள், இந்நாள் தந்தையர், அதுபோல நம்முடைய திருவிழாவை சிறப்பு செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய தந்தைகள் சார்பாக நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு திருவிழா நல் வாழ்த்துக்களையும் வெள்ளி விழா வாழ்த்துக்களையும் நான் மகிழ்ச்சியோடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். நாம் கைதட்டுவதை விட இறைவன் மோட்சத்திலிருந்து, நம் பரிசுத்த தாய் மோட்சத்திலிருந்து, நம்முடைய பாதுகாப்பு சபையார் மோட்சத்திலிருந்து கைதட்ட வேண்டும். என் அன்பு பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்கிறார்கள் என்று சொல்கின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று அன்போடு பார்க்கிறேன். கடைசியாக நாம் உங்கள் பாதம் சொல்லும்போது கைதட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நம்முடைய புனிதரை பற்றி வாழ்வுக்கு செல்வோம். அவருடைய வாழ்க்கை, அவருடைய குடும்பம் நமக்கு எப்படி முன்மாதிரியாக இருக்கிறது, நம்முடைய குடும்பம் எப்படி முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய தலைப்பும் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. என்னடா இது 25 வருஷம் இவங்களை உருவாக்கியும் நாம ஆன்மீகத்திற்கான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க முடியாமல் இந்த தலைமுறையை குருக்களாகி நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கிற போது எனக்கு வேதனையாக இருக்கிறது. இந்த தலைப்பு ஒன்று நமக்கு தேவையா என்கிற சிந்தனை தான் என்னுடைய மனதிற்குள் அது ஆழமாக பதிகின்றது. புனித சபையார் எப்படி வாழ்ந்தார், அந்த குடும்பம் எப்படி வாழ்ந்தது, அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும், அப்படி வாழ்ந்திருந்தார் என்றால் இந்த ஒரு தலைப்பு நமக்கு தேவையா என்கிற கேள்விதான் என்னுடைய மனதிற்குள் வருகிறது. என்ன தலைப்பு என்று உங்களால் சொல்ல முடியுமா? திருவிழா ஆடம்பரத்துக்கா ஆன்மீகத்துக்கா என்கிற தலைப்பு. இது எப்படி இருக்க போகிறது என்பதை ஏதோ ஒரு நாளில் தீர்மானித்து விட முடியாது. அல்லது ஒரு வருடத்திற்குள் இந்த வாழ்வை ஆடம்பரமா அல்லது ஆன்மீகமா என்பதை தீர்மானித்து விட முடியாது. நாம் மோட்சத்திலிருந்து வந்திருக்கிறோம், திரும்ப மோட்சத்திற்கு செல்ல வேண்டும். மோட்சத்திற்கான பாதையை காண்பிப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் வழியில் நடந்தவர் புனித சவேரியார். அவர் மோட்சத்திற்கு செல்கிற வழி எப்படி என்பதை நமக்கு காண்பித்திருக்கிறார். எனவே இந்த பயணம் ஒரு நெடும் பயணம். பிறந்தது முதல் இறக்கின்ற வரைக்கும் இந்த பயணம் செல்கிறது. அந்த பயணத்தில் நான் எப்படி கடைசி வரை, இறுதி வரை நிலைத்திருப்பவன் தான் மீட்பு பெறுவான். அப்படி என்றால் நாமும் என் குடும்பமும் இறுதி வரை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம நமக்குள்ளே சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய புனிதரை பற்றி நாம் சொல்கின்ற போது ரொம்ப அழகாக சொல்கிறோம். நம்ம பிரார்த்தனை பாடுகின்ற போது அந்த பிரார்த்தனை ஒவ்வொரு வாக்கியமும் ரொம்ப அழகாக இருந்தது. சிந்து தேசத்தின் பாதுகாவலரும், அடுத்து வேத போதக நாடுகளின் பாதுகாவலரும், கோட்டை கொத்தளங்களின் அதிபதியும், அடுத்து பேராலும் பேர்பலத்தினாலும் அப்போஸ்தலரும், நற்செய்தியை ஊக்கத்தோடு பிரசங்கித்தவரும், நம்முடைய ஊரை பாதுகாவலரும் ஆதரவுமாக இருக்கின்ற புனித சவேரியார். நான் புனித சவேரியார் என்று சொல்கிறேன், சரிதானா? இதுதான் அவருடைய பெயரா? பார்ப்போம். இன்றைக்கு நான் சொல்கின்ற சவேரியார் என்பது அவருடைய பெயரா அல்லது வேறு ஏதாவது பெயர் இருக்கிறதா என்பதை பார்ப்போம்.
அந்த பாதுகாவலுடைய 25ஆம் ஆண்டினுடைய பங்கு பெருவிழாவில் முதல் நாள் திருவிழாவில் நான் பங்கேற்பதில் இறைவன் எனக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். உங்களோடு இணைந்து ஒரு சில ஜெபங்களை ஜெபிப்பதற்கும் ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். உண்மையிலேயே நம்முடைய அன்பு பெற்றோரை நான் மனதார பாராட்டுகிறேன். என்ன பாராட்டுகிறேன்? உங்கள் குழந்தைகளை நீங்கள் அற்புதமாக ஜெபமாலைக்கு அனுப்பி வைக்கிறது, பேருந்துக்கு அனுப்பி வைத்து பயண சீட்டுக்கான பணத்தை கொடுக்காமல் அனுப்பியது போல உங்கள் பிள்ளைகளை கோவிலுக்கு அனுப்புறீங்க. ஆனா எந்த குழந்தைகளுடைய கையிலும் ஜெபமாலை இல்லை. யாராவது வச்சிருக்கீங்களா? உடனே பரிசாங்க. குழந்தைகள் யாராவது ஜெபமாலை வச்சிருக்கீங்களா? அன்பு குழந்தை உங்களுக்கு வைத்திருக்கிறது. நீங்க 2 பேரும் ஜெபமாலை சொல்ல வந்தீங்களா? அதை பயன்படுத்துறீங்களா? ஃபாதர் முடிஞ்சோடனே ஆசீர்வாதம் முடிஞ்சோன்னு உங்க 2 பேருக்கும் பரிசு. மற்ற குழந்தைகளுக்கு 25 வருஷம் ஆச்சும் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் நம்ம கொடுத்தோம். அந்த ஜெபமாலை கொடுக்க தவறிட்டோமே. நீங்க ஜெபமாலையை சொல்லிக்கிட்ட போது அது மாதாவின் விரலை பற்றி பிடித்துக் கொண்டு செல்வது போன்ற அல்லவா? ஏன் அதை கொடுக்க மறந்துவிட்டீர்கள்? அல்லது பெண்களை பார்த்தேன், ஆண்களை பார்த்தேன், யாருடைய கரங்களிலும் ஜெபமாலை இல்லை. ஆக நாகரிகம் வளர்ந்து விட்டது, எல்லாவற்றையும் தூக்கி தூர நம்ம போட்டுட்டோம். ஆனா ஆண்டவருக்கு முன்னால் புதுசாக வந்து நிக்கிறோம். பார்த்தீங்களா? என்னை சேர்த்தா சொல்றேன், முதல்ல எங்களுக்கு தான் அடி, எனக்கு தான் அடி. ஏன்னா உங்களை சரியா உருவாக்க பார்த்தீங்களா? அதனால எனக்கு தான் முதல்ல அடி இல்லையா? ஆக நம்முடைய பாதுகாப்பு அந்த குடும்பம் எப்படி வாழ்ந்தது, அந்த குடும்பம் நமக்கு காட்டுகிற பாடம். அந்த குடும்பம் சொல்கிறது, யார் கத்தோலிக்க கிறிஸ்தவன்? எவன் ஒருவன் தேவ நற்கரணையை ஒரு கரத்திலும் அந்த தேவ நற்கரணையை கொடுத்த ஆண்டவரை பெற்றெடுத்த தேவமானாவை இன்னொரு கரத்திலும் கொண்டிருப்பவன் தான் கத்தோலிக்க கிறிஸ்தவன். இதை நான் சொல்ல, நம்ம பாதுகாப்புடைய குடும்பம் சொன்னது. கேட்டுப்பீங்களா? எல்லாரும் எல்லா தந்தைகளும் இதை சொல்லியிருப்பாங்க. அப்போ தேவ நற்கரணையை ஒரு கரத்திலும் தேவ நற்கரணை கொடுக்கின்ற ஆண்டவரை பெற்றெடுத்த தேவ மாதாவை இன்னொரு கரத்திலும் இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவம் கொண்டிருக்கிறது என்று சொல்வது உண்மை என்றார். நீங்க கோவிலுக்குள்ள வந்தவுடனே உங்க பார்வையெல்லாம் அந்த நற்கரணை மேல்தான் இருக்கணும். நீங்க எப்படி உங்களுக்குள்ள பேச முடியும்? நீங்க எப்படி கைகட்டி நிற்க முடியும்? உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்தா கூட தரையில விழுந்து வணங்குறீங்க, அவன் பின்னாலேயே ஓடுறீங்க. ஒரு வார்டு மெம்பர் வந்தாலே எனக்கு செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி கேட்கறீங்களே, அவங்கிட்ட போய் எவ்வளவு தாங்குறீங்க? அவன் வீட்டுக்கு போய், நான் உங்க ஊரை சொல்ல, ஏன் ஊரை சொல்றேன், எங்க ஊர்ல நாங்க என்ன செய்வோம், அந்த வார்டு மெம்பர் வீட்டுக்கு காலையிலே போய் கணக்கார வீட்டுக்கார வீட்டு தட்டுற மாதிரி, ஐயா எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி போய் கேட்கிறோமே. அழிந்து போன நன்மையை பெறுவதற்கு இவ்வளவு ஓடோடி செல்கிறோமே. அழியாத நன்மையை கொடுக்கிற அந்த ஆண்டவரை தேடி நாம எப்படி வந்தோம் இல்லையா? இங்க வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? நமக்குள்ள கண்ணாடி தேர்தல் அடிச்சுக்கிற, நானும் கண்ணாடி, நீங்க கண்ணாடி, ஓகே, ஈக்குவல் கேரி. அவன் பாட்டு பேசுகிறான், நீங்க என்ன பாயிண்ட் போறியா? நான் பாட்டு பேசுகிறேன், குட் பாயிண்ட் மாட்டிக்கிறேன். சரி, இப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க? அந்த குடும்பம் அப்படி சொல்லிக்கிறது, அவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுக்கிறாங்க. நம்முடைய புனிதரை அது தெரியக்கூடாது. ஏன்னா அது மறைவு. அது யாரும் வந்து அவர் வந்து 1506ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி பரிசுத்த வாரத்துடைய செவ்வாய்க்கிழமை பிறந்தார் என்று சொன்னால் நான் கொடுத்து கேட்கக்கூடாது. எப்படி? அவர் கிபி 1506ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 7ஆம் தேதியில் பெரிய வாரத்தின் செவ்வாய்க்கிழமை பிறந்தார்னு சொன்னா நம்ம காது கேட்கக்கூடாது. பிறந்த அவங்க அப்பா பேரு மரியா, அப்பா பேரு ஜான். ஓகே, இவங்க பிறந்தாங்க. இவர் எத்தனை நாள் குழந்தை இந்த வீட்டுக்கு? எப்படி? கடைசி குழந்தை. சார் இது பெஸ்ட் ஆன்சர். நீ எத்தனையும் வச்சுக்கோங்க, நான் எத்தனை நாள் கேட்டுக்கிறேன். அவன் கடைசி குழந்தை. நான் கண்ணாடி, அவனும் கண்ணாடி. ரொம்ப அருமையான பதில் தான் வந்துட்டு. ஆக நான் எத்தனை நாள் வந்தா கடைசி குழந்தை என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் பதில் சொல்ல முடியாது. தந்தையை நல்லா வளர்த்துக்கிறீங்க, உண்மையாக பாராட்டுகிறேன். ஆக தந்தை அவங்ககிட்ட நம்ம சொல்லலாம், என்ன என்னுடைய பங்கி மகன், அதனால நான் என்னன்னு சொல்லலாம். ஸோ கடைசி குழந்தை தான்.
அந்த வீட்டில் அவர் எத்தனாவது குழந்தைக்கு அடுத்த குழந்தை எப்படி மொத்தம் 6 குழந்தைகள், முதல் 3 பெண் குழந்தைகள், அதன் பிறகு 2 ஆண் குழந்தைகள், 6வது நம்ம புனிதர் அவதரிக்கிறார் இல்லையா, அவர்தான் பிறகுறார். அப்போ அந்த பெற்றோர்கள் எப்படி நம்ம குடும்பத்துக்கு முன்மாதிரியா இருக்காங்க, 2 பேரும் வந்து என்ன செய்றாங்க, இவருக்கு என்ன பெயர் சொல்லுவது அப்படிங்கும் போது நம்ம வீட்லயும் நம்ம குடும்பத்துல ஒரு தாயாக கருவுறுகின்ற போது உடனடியாக அந்த பிள்ளைக்கு என்ன பெயர் சொல்லுவது, ஆம்பளை பிள்ளைனா என்ன பெயர், பொம்பளை பிள்ளைனா என்ன பெயர் சொல்லி அதை ஒரு 8 மாசமா தீர்மானிச்சு கடைசியில் என்ன செஞ்சு அந்த வழியில எல்லாத்தையும் மறந்து போய் கடைசியில் இன்னொரு பேர் வச்சிருவோம். அதுவும் தப்பா பேரை எழுதி சொல்லி அங்க பர்த் சர்டிபிகேட் இன்னொரு பேர் இருக்கு, ஞானஸ்நான சர்டிபிகேட் இன்னொரு பேர் இருக்கு, கடைசியில் ஆதார் கார்டுல இன்னொரு பேர் இருக்கு. எத்தனை பேர் தான் ஒரு மனுஷனுக்கு ஆக குழப்பமா தான். ஆனா இது 8 மாசம் நாம முடிவெடுத்திருப்போம். ஆக இப்போ அவங்க 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. எப்படின்னா இவனை நாம நல்ல ஒரு புனிதனாக வளர்க்கணும். அப்போ ஒரு புனிதனுடைய பெயரை தேர்ந்தெடுக்கணும். எந்த புனிதரை தேர்ந்தெடுப்பது? அந்த காலத்துல அவங்க காலத்துல ரொம்ப ஃபேமஸான 2 புனிதர். ஒருவர் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர், சலைத் மாநகரில் பிறந்தவர். அவர் இயற்கையோடு ஒன்றியிருந்தவர், இயற்கையோடு உறவாடி கடவுளோடு நெருக்கமாக இருந்து கடவுளை சென்றடைந்தவர். அவருடைய பெயர் பிரான்சிஸ் சலேசியர். இவர் பிரான்ஸ் தேசம் அசிசியர். அந்த பாயிண்ட்லயே வந்தீங்க. இரண்டாவது புனிதர் வந்து அவங்க அந்த நேரத்துல ரொம்ப சிறப்பாக இருந்தது. இத்தாலி தேசத்துல அசிசிங்கிற இடத்துல அவர் என்ன செய்றாரு, ஒரு பெரிய ஜவுளி வியாபாரியுடைய உள்ள ஒத்தைகோர் உள்ள பெரிய அதிபதி, கோடான கோடிக்கு சொந்தக்காரர். எல்லாத்தையும் எடுத்து வித்து ஏழைகளுக்கு கொடுத்து காலம் வாங்கி போய் கடும் தவ வாழ்ந்து ஒரு பெரிய துறவற பணத்தை ஏற்படுத்தார். என் பிள்ளையும் இப்படித்தான் வரணும்னு சொல்லி இந்த தாயும் தகப்பனும் என்ன பேர் வைக்கிறாங்க, பிரான்சிஸ். என்ன பேர் வைக்கிறாங்க? அப்ப சபையார் என்பது அவருடைய பேரா? இல்ல. சரி, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். இன்னைக்கு நம்ம 25 வருஷம் மீண்டும் நினைவுபடுத்துவது தப்பு கிடையாது. அப்போ அவர் பேர் பிரான்சிஸ் என்றுதான் வைக்கிறார்கள். அப்போ சபேரியார் என்று எப்படி வருகிறது அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து ஸ்பெயின் நாட்டுல நோவாரே என்கிற பெரிய மாகாணத்துல, நம்ம மெட்ராஸ் மாகாணங்கிற மாதிரி நோவாரேங்கிற நோவார் அப்படிங்கிற இடத்துல அந்த மாகாணத்துல சவியர் என்ற கோட்டையில அவர் பிறந்தார். அந்த சவியர் என்ற வார்த்தை தான் சேவியர் என்று வருகிறது, சபேரியார் என்று வருகிறது. அந்த கோட்டையில பிறந்தவர் தான் யாரு? நம்ம பாதுகாவலர் புனித பிரான்சிஸ். கடைசியில் அவருடைய அந்த ஞானஸ்நானத்துக்கு கொடுத்த பெயரெல்லாம் மறந்து போய் என்ன பேர் வந்து அந்த சபியர் கோட்டையில் பிறந்ததினால் சேவியர் அல்லது சபேரியார் என்று அழைக்கப்படுகிறார். அந்த பெற்றோர்கள் அந்த பெயரை தெரிவு செய்யும் போது அவ்வளவு அழகாக அந்த தாய் ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைக்கு தாளாட்டுகின்ற போது அவள் பாடுகிற பாடல் இருக்கிறது மிகவும் அற்புதமான பாடல். கிபி 11ஆம் நூற்றாண்டில் தான் ஸ்பெயின் தேசத்திலிருந்து போர்ச்சுகல் என்ற நாடு பிரிகிறது. தன்னுடைய படை தளபதியான அல்போன்ஸ் ஹென்ரிக்ஸ் என்கிற அந்த படை தளபதியிடம் போர்ச்சுகல் நாட்டை பிரிச்சு கொடுத்து, நீ அந்த தனி நாட்டுக்கு நீதான் ராஜான்னு சொன்னாங்க. ஏறக்குறைய 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எல்லா ராஜாக்களும் என்ன செய்வாங்க, அவங்க பேர் தான் ராஜா. ஆனா தலை மணிமகுடத்தை என்ன செய்வாங்க, மாதாவின் பாத்திரம் வச்சு, எம்மா எங்க நாட்டுக்கு தலைவர் யாரு, நீங்க தான் எங்க நாட்டை ஆளணும், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நாங்க செயல்படுத்துறோம், உங்களுடைய ஊழியக்காரர்கள் நாங்கள் என்று சொல்லி 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த உலகம் இப்படித்தான் இருந்தது. என்றைக்கு தொழில் புரட்சி என்று வந்ததோ, என்றைக்கு நாகரிகம் என்று சொல்ல வந்ததோ, என்று சகோதரத்துவம் சமத்துவம் அப்படின்னு சொல்லி என்றைக்கு எடுத்தாங்களோ அன்னையிலிருந்து தான் நாடு உருப்படாம போச்சு. அதுக்கு பிறகுதான் பல பிரச்சனைகள், போர்கள் எல்லாமே வந்துச்சு. அதுக்கு பிறகுதான் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே அதிகமாக வருகிறது. அதனால தான் இன்னைக்கு நாடு சீர்குலைந்து இன்னைக்கு என்ன செய்யுது, எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனா இப்போ இந்த நாடு அவ்வளவு உள்ள மாதாவின் மீது அவ்வளவு பற்றுடையதாக இருக்கிறது. நம்ம இந்த தாய் இந்த 2 நாட்டில் உள்ள எல்லா பெண்மணிகளும் இந்த பாடலாம் பாடிக்கிறாங்க. நம்ம ஊர்ல என்னைக்காவது பிள்ளைய தாளாட்டுகின்ற போது அல்லது தொட்டில போட்டு ஆட்டுகின்ற போது இந்த பாடலை பாடினான்னு பாருங்க. அவங்க பாடுறாங்க, ஓ மகிமை பொருந்திய ஆண்டவரே, ஓ மகிமை பொருந்திய ஆண்டவரே. வார்த்தை நம்ம பாடல என்னைக்காவது வந்துருமா? ஆனா பிள்ளைகள் நம்ம தாளாட்டி தான் இருக்கோம். இறைவனால் எக்காலத்துக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே,
இந்த மண்ணுலையும் பெண்களையும் முதன்மையானவரே, தேவனை ஈன்றெடுத்த வாசலை, அந்த தேவாதி தேவனுக்கு அமுதூட்டியவளே, இருளை போக்கி ஒளியை ஏற்றிய அற்புதமான கூடவே, எக்காலத்துக்கும் கண்ணியாக இருக்கக்கூடிய கண்ணிகையே, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவளே, இறைவனால் முன்குறித்து வைக்கப்பட்டவளே, தேர்ந்தெடுக்கப்பட்ட நீர், அனுப்பப்பட்ட நீர் அந்த விண்ணக மகிமையை அடைந்திருக்கிறேன். இந்த சகல சமணர்களுடைய துதி மகிமை எல்லாம் இந்த மனிதனுக்கு செலுத்துகிற எல்லா புகழும் உமக்கே என்று சொல்லி தொட்டிலை ஆட்டுகிற போது அருமையாக அவங்க ஸ்பானிய மொழியில என்ன செய்றாங்க, அதை பாடலை பாடுகிற போது மெய் சிரிக்கிறது என்ற அந்த மொழியை அறிந்து சொல்லுகிறாங்க. இன்னைக்கு நம்ம உள்ள அழாமல் இருக்கிறதுக்கு, அது விளங்காம போகிறதுக்காக இது வேற வச்சுருக்கீங்க, லைவ் டெலிகாஸ்ட் வேற வச்சுருக்கீங்க, ஸோ வார்த்தைகள் கவனமா பேசுறதுக்கு இருந்தால் வேற வழி இல்லை. ஏன்னா அந்த லாங்குவேஜ் சொன்னாதான் புரியுது, நல்ல அன்பான முறையில் சொன்னா புரியல. அந்த புள்ள அழக்கூடாது என்பதற்காக செல்போனா தலைப்பு போட்டுட்டு பாரு, நல்லா பாரு. உங்க கையில ஒரு ஆன்மாவை இறைவன் ஒப்படைச்சிருக்கிறார். அந்த ஆன்மாவின் கையில் சாத்தானை நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய கிரேட் நீங்க, கடவுளை கிட்டதே மீறிட்டீங்க. சூப்பர் பவர்ஃபுல் பிள்ளைகள் நீங்க எல்லாம், இல்லையா? அப்படிதானே? கடைசியா அதே தாய் சொல்லுவாங்க, அப்பனும் தாயும், ஏய் செல்போன் எடுக்காத அப்படி எடுக்க சொல்றவரே செல்போன் பார்த்துதான் சொல்லுவாரு. அது எவ்வளவு நன்மையான திட்டத்துக்காக வந்திருக்கு. அது நன்மையான பாதைக்கு பயன்படுத்தி சொல்லிக் கொடுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இல்லை அழாமல் இருப்பதற்காக, அடுத்து இப்படிப்பட்ட பாடலை பாடுவதற்கு பதிலாக நாம என்ன பாடி கொடுத்துக்கிறோம், அத்தை நாங்க சிறுவதில் இருக்கிற போது அத்தை அடித்தாலோ அடிப்பு சென்றால அப்படி என்ன ரொம்ப அழுதுன்னா அரைப்பு அரைச்சு வாய்ப்புல ஊத்திடுன்னு அதோட முடிஞ்சு போய் பாட்டு. மாமன் அடித்தாலும் மல்லிகைப்பூ சென்றால் கடைசியில் அத்தையுடைய மாமனுடைய ஒரே சண்டை. ஏன்னா படிச்ச பாடம் அப்படி அடி எதிரடி இப்படிதான் போச்சு. இன்றைக்கு நீங்க என்ன தாலாட்டு உங்களுக்கு பாடாங்கிறது சத்தியமா எனக்கு தெரியும். ஆனா அவருக்கு அப்படி பாடினார். அந்த ஊர் அப்படிப்பட்ட ஊர். நாம இன்னைக்கு ஆடம்பரமாக வாழப்போகிறோமா அல்லது ஆன்மீகமாக வாழப்போகிறோமா என்று எதை தீர்மானிக்கிறது? என் ஊர் எப்படி இருக்கிறது? அன்றைக்கு ஸ்பெயின் நாடு அப்படித்தான் இருந்தது. அந்த ஸ்பெயின் நாட்டுல ஒரு தேவாலயம் இருந்தால் எல்லாமே மாதாவின் பெயர் தான் தேவாலயம். யாருடைய பெயராக இருந்தாலும் ஒன்று ஆம்பளை பெண்ணா மரியாள், பொம்பளை பெண்ணா மரியாள், இப்படிதான் பேர் இருந்துச்சு. போர்ச்சுகல் நாட்டிலும் ஸ்பெயின் நாட்டிலும் ஒரே கலாச்சாரம் தான். இங்கிருந்து பக்கத்துல ஏதோ ஒரு பேய்க்குள்ள போனா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டா, ஐயா நடந்தா போனீங்க, ஆமா நடந்து போனீங்கன்னா ஒரு 3 ஜெபமாலையை நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா பேய்க்குள்ள வந்துடும். அன்றைக்கு இருந்தவங்க சொன்னது. ஆனா இன்றைக்கு உலகம் நமக்கு தீய பாடத்தை கற்றுக்கிறது, இறைவனை விட்டு விலக்கி வைக்கிறது. இப்ப சொல்றாங்க அது ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும், அது 2 கிலோமீட்டர் இருக்கும், 3 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க எப்படி சொன்னாங்க, 3 ஜெபமாலைய நீங்க போய் வியாபாரம் ஓடி போனீங்கன்னா 2 இருக்கும், சும்மா அண்ணன் கடையில போனீங்கன்னா ஒரு 5 ஜெபமாலை சொல்ல வேண்டியிருக்கும். இப்படிதான் தூரத்தை ஜெபமாலை கொண்டுதான் சொல்லியிருக்காரு. அன்றைக்கு பெரிய பெரிய பட்ட படிப்பு படிக்க போனா பல்கலைக்கழகத்துல ஒரு விண்ணப்ப படிவம் கிடையாது, விண்ணப்ப பத்திரம். அவங்க என்ன சொல்லி எழுதி கொடுத்தாங்க, மாதா ஜென்ம பாவம் இன்றி உற்பவித்தான், இதை நான் விசுவசிக்கிறேன் என்று யார் எழுதி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் காலேஜில் அட்மிஷன். இன்னைக்கு எல்லாத்தையும் எழுதி கடைசியில் ஒரு வார்த்தை, இஸ் எ குட் கேத்தலிக், குட் பிராக்டிசிங் கேத்தலிக். பாது சொல்ற பொய்யது. எப்படி தப்பான இதெல்லாம் நாங்க உனக்கு நன்மை பெற வேண்டும் என்பதற்காக நான் எதுக்கு போய் சொல்லணும்? ஏன் நான் பாவத்தை செய்யணும்? ஏன் ஆண்டவருக்கு நான் நிற்கணும்? நீ கோவிலுக்கு வர மாட்டேன், நன்மை எடுக்க மாட்டேன், எதுக்கு வர மாட்டேன், ஆனாலும் உனக்கு நான் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்கணும்? இஸ் எ குட் கேத்தலிக், பிராக்டிசிங் கேத்தலிக். நீ நன்மை கொள்வதற்காக நான் போய் சொல்ல முடியாது, நான் பாவம் செய்ய முடியாது. அதே மாதிரி நீங்களும் அடுத்தவங்க நன்மை வர வேண்டும் என்பதற்காக நீங்க போய் சொல்லக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, நல்வழிப்படுத்த வேண்டும். ஆக இந்த குடும்பம் எல்லாம் இவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது. ரொம்ப அழகாக அந்த நாடு அப்படி இருக்குது. இந்த நொவாரே என்கிற இடம் என்பது ஸ்பானிய மொழி. அந்த ஸ்பானிய மொழி அதற்கு என்ன அர்த்தம்? மலைகளினால் சூழப்பட்டிருக்கிறது, பச்சை பசேர்ந்து இருக்கிறது, புல்வெளியாக இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் ரொம்ப அழகாக என்ன இருக்கிறது? ஒரே புயல் சத்தம், நீரோட
ரொம்ப அற்புதமான இடம். எப்படி நம்ம கேரளாவுக்கு போனா மலை ஆழம், மலை உயரமான மலை இருக்கும், அடுத்த ஆழமா இருக்கும். அதான் மலையையும் ஆழத்தையும் ஆளுகிறவன் மலையாளி, மலையாளம். அதே மாதிரி அந்த நவாரிங்கிற இடமும் அவ்வளவு பச்சை பசேல் இருக்கிறது. அந்த இடத்துல அந்த சபையார் கோட்டை இருக்கிறது. சும்மா சாதாரண குடும்பம் நம்முடைய சபையார் குடும்பத்தை நினைச்சாதீங்க. அந்த வீடு ஒரு பெரிய கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள முதல்ல நுழையும் போது ஒரு பெரிய பார்க்கோட்டை சுரூபம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் சபையார் குடும்பம் வந்து அந்த சிலுவைக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு மண்டியிட்டு கெஞ்சி இன்றைய நாள் முழுவதும் எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி ஜெபிக்கிறது. அதுக்கு சற்று கொஞ்சம் உள்ளே போனால் புனித மிக்கேல் இருக்கிற பெரிய ஆலயம், அங்கே ஒரு குருவானவர் இருக்கிறார். அதை தாண்டி நம்ம போய் பார்த்தோம் என்றால் 1000க்கு மேற்பட்ட மக்கள் அங்கே வேலை செய்கிறார்கள். ஒருத்தருக்கு நெல் குத்தணும், ஒருத்தருக்கு கோதுமை குத்தணும், ஒருத்தர் பாதி அரைக்கணும், தேங்காய் எடுக்கணும், எல்லா பல வகைகள் எடுக்கணும். 1000 பேர் மட்டுமல்ல, அந்த 1000 குடும்பமும் அந்த சபைய கோட்டைக்கு தான் இருக்குது. அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஊராக கோட்டைகள் இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொரு நாளும் அங்கே பலிபூசை நடைபெறும். திவ்ய நன்மை பெறாமல் மாதாவை சந்திக்காமல் யாரும் வேலையை தொடங்குவது கிடையாது. அப்படி வாழ்ந்திருக்கிறார். ஆனால் அந்த பரிதாபம், அவர் 9.5 வயது இருக்கிற போது எதிரிகள் வந்து என்ன செய்கிறார்கள்? இந்த கோட்டையை அகழ்ந்து அதை பிடித்துக் கொள்கிறார்கள். 2 வருஷமா இவங்க நாட்டுக்குள்ளதான் வாழ வேண்டியிருக்கு. ஆக அதன் பிறகு 18 வயது ஆகும் போது இவங்க மீண்டுமாக எடுத்து சபையார் சொல்கிறார், நான் வந்து என்ன பண்றேன், பல்கலைக்கழகத்துக்கு போய் பாடம் படிக்க போறேன். எந்த பல்கலைக்கழகம்? அந்த பல்கலைக்கழகத்துடைய பெயர் பிரான்ஸ் தேசத்துல பார்பரால் பல்கலைக்கழகத்துல பட்டப்படிப்பு படிக்க போறாரு. நம்ம அழகா படிக்கிறாரு. நம்ம யார் வந்து சந்திக்கிறாங்க? இனிகோ வந்து சந்திக்கிறாங்க, லோயலா இனாசி வந்து சந்திக்கிறாங்க. அப்போ அவர் சொல்ற வார்த்தை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு வாராரு, எல்லாம் பண்றாரு. கடைசி நம்ம இந்தியாவுக்கு வாராரு, நற்செய்தி அறிவிக்கிறாரு. கடைசியாக அவர் சாத போற இடம், எந்த இடம், எந்த வருடம், எந்த மாதம், எந்த தீவு? கோவா. நான் பரவாயில்ல, அதே சொல்றேன், நான் பாராட்டுறேன். சான்சியன் தீவு, சீனாவை நோக்கி போகணும். அந்த தீவுல இருக்கிறாரு. அப்போ அவர் என்ன செய்யறாரு? நவம்பர் மாதம் ஏறக்குறைய 2ஆம் தேதி இரவுலாம் பயங்கரமா நோய்வாய்ப்பட்டு 3ஆம் தேதி அதிகாலையில் என்ன செய்து அவருடைய உயிர் பிரிந்து, அவர் உயிர் பிரிக்கிற போது என்ன வார்த்தையெல்லாம் சொன்னாருன்றது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆக வந்து 1556 அவர் என்ன செய்யறாரு? 1552 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 46 வயசுலேயே செத்துக்கிட்டார். ஓகே, அதுக்குள்ள அவங்க எப்போ புனிதர் பண்ணாங்க? 1622 மார்ச் மாதம் 12ஆம் தேதி அவருக்கு என்ன செய்றாங்க? புனிதர் பட்டம் கொடுக்குறாங்க. இப்போதான் முக்கியமானது பாருங்க. அவர் வந்து கோரிக்காலம் திருச்சபை போய்கொண்டே இருக்குது. அவர் ஜப்பான் தேசத்தில் போய் போதித்திருக்கிறார். அங்கே போதித்த போது பல வகையான கொடுமைகளை எல்லாம் நடந்திருக்கிறாங்க. இப்போது அவர் போன பிறகு சேசி சபை குழுக்கள் அந்த ஜப்பான் தேசத்தில் போய் போதிக்கிறார்கள். மிகப்பெரிய வேத கலாபனை நடைபெறுகிறது. என்ன செய்கிறார்கள் என்றால், பெரிய பாதாள குழிக்குள் கிறிஸ்தவர்களை உள்ளே போடுகிறார்கள். எப்படி அந்த கந்தக புகை மேலே கவகவை என்று எதிர்த்து வருகிறதோ அதுபோல அந்த விஷ வாயுகளை அதுக்குள் போட்டு இந்த கிறிஸ்தவர்களை போட்டு துன்புறுத்துகிறார்கள். கொடிய வேதனை. கிறிஸ்தவர்களை தலைப்புல வேதனை அனுபவிக்கிறது. அப்போது சேசவனுடைய தலைவராக இருவர் தந்தை பெரேரோ அப்படிங்கிற ஒருவர் இருக்கார். அவர் இந்த அடியை தாங்க முடியாம, துன்பத்தை தாங்க முடியாம வேதத்தை மறுதலித்தார். இது எப்பொழுது நடைபெறுது? 1633 நடக்குது. 1633 ஜப்பான் நடக்குது. வேதத்தை கொண்டிருக்கு. மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய துர்மாதிரி. இவர் ஏன் இப்படி செய்தார்? நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய குருவானவர் இப்படி வேதத்தை மறுதலித்து விட்டாரே, அவர்கள் பின்னால் சென்று விட்டார்கள் என்று அனைவரும் கதறுகிறார்கள். அப்பொழுது ஒரு தந்தையின் பெயர் மார்செல்லோ மாஸ்ட்ரிலி.
இல்லை அப்படிங்கிற ஃபாதர் சொல்றாரு, இருளை படிப்பதை விட ஒளியை ஏற்றி. அந்த ஃபாதர் விசுவாசத்தை தடுமாறி இருக்கலாம். ஆனால் நாம என்ன செய்வோம்? அவருக்காக பரித்தியாகம் செய்வோம், அவருக்காக ஜெபம் பண்ணுவோம், அவருக்காக நாம நிறைய தியாகங்கள் பண்ணுவோம். நம்முடைய ஜெபம் அந்த பரமனை நாடட்டும், அந்த பரமன் அவரை மனதில் வைக்கட்டும். ஆக இப்போது இவர் ஜப்பான் நாட்டுக்கு செல்ல வேண்டும். அப்பொழுது 1633 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஒரு திருவிழாவை கொண்டாடுவோம். எனது மாதாவின் அமலோற்பு திருவிழா நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். 1850 பிறகுதான் அமலோற்புவின் திருவிழாவை தாய் திருச்சபை அங்கீகரிக்கிறது. அதற்கு முன்பாகவே அமலோற்புவின் திருவிழாவை பாரம்பரியமாக மக்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த விழாவிற்கான பந்தல் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தந்தையின் மார்செல்லோ மாஸ்ட்ரில்லி அப்படி போகின்ற போது, இந்த வேலையில் இருக்கிற போது ஒரு பெரிய கத்தி அவர் கழுத்துல பட்டு பெரிய காயத்தை ஏற்படுது. படுத்த படுக்கையா இருக்கும்போது சமீப அவருக்கு காட்சி கொடுத்தார். இப்ப இவருடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது, ஐயோ நான் ஜப்பான் தேசத்துக்கு போய் மீண்டும் வேதத்தை நிரூபிக்க வேண்டுமே, என்னால் போக முடியாமல் போய்விடுமோ, என் உயிர் புரிந்துவிட போகிறது, நான் என்ன செய்வது? இது சமீப காட்சி கொடுத்து நாம் என்ன செய்யறேன், மார்ச் 12ஆம் தேதி நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு புனித பட்டம் கொடுத்துருக்காங்க. அதனால நீ என்ன செய்ய, 4ஆம் தேதி 12ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் நவநாள் ஒப்புக்கொடு. இப்படிதான் நவநாள் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இது சபையை கேட்டுக்கொண்டது, இது நான் கேட்கல. அவருடைய வரலாறை படிக்கின்ற போது சபையா தனக்கு எப்போ நவநாள் கொண்டாட சொல்றாரு, மார்ச் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்ன செய்ய கொண்டு போங்க. அந்த 10 நாட்கள் எனக்காக என்ன செய்ய நவநாள் கொண்டாடி நீங்க என்ன நோக்கத்திற்காக ஜெபிக்கிறீர்களோ அதற்குரிய அனுகூலத்தை நான் இறைவனிடமிருந்து பெற்று தருவேன். உடனே நம்ம தந்தை மார்செல்லோ மாஸ்ட்ரில்லி என்ன செய்யறாரு, எல்லாருக்கும் இந்த நவநாளை ஆரம்பிக்கிறார். அப்படி ஆரம்பிக்கின்ற போதே என்ன ஆகிறது, குணமடைந்த பிறகு இவர் என்ன செய்யறார், உடனடியாக அடுத்த 1634 ஜப்பான் போறாரு. அங்க போய் வேதத்தை அறிவிக்கிறார், மக்களிடம் சாட்சியாக இருக்கிறார். அக்டோபர் மாசத்துல 5ஆம் தேதியிலிருந்து இவருக்கு துன்பத்தை ஆரம்பிச்சாங்க. 17ஆம் தேதி வரைக்கும் இந்த குருவானவரை என்ன செய்கிறார்கள், அந்த கந்தக மலைக்குள் அந்த விஷ வாய்ப்பு தலைகளால் கட்டி 5ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் 13 நாள் அவரை போட்டு துன்புறுத்துறாங்க. அதன் பிறகு அவர் வேத சாட்சியாக வழங்கினார். இதை யார் கேள்விப்படுறார், வேதத்தை மனதித்தாரே பெரையோ, அவர் கேள்விப்பட்டு நமக்காக கூட தியாகங்கள் செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த தியாகம் பரமனை சென்றடைகிறது. பரமன் போய் அவரை சந்திக்கிறார், அவருடைய மனதை இழக்க வைக்கிறார். நீ போ, மீண்டும் நீ வேத சாட்சியாக படிக்க வேண்டும், எந்த வேதத்தை நீ மறுதலித்தாயோ அந்த வேதத்துக்காக உன் உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி 1652 அந்த ஃபாதர் பெரையோ மீண்டும் வந்து வேதத்தை துணிச்சலோடு எடுத்து சொல்லி அவரும் வேத சாட்சியாக மறிக்கிறார். அப்படி மனதில் புனித சபையாரை நோக்கி நாம் இவ்வாறு ஜெபித்து வாழ்ந்தோம் என்றால் இந்த ஆரம்பத்துக்கு எங்கேயாவது இடம் இருக்குமா? நம்ம வாழ்க்கை எல்லாமே ஒரு ஜெபிக்கின்ற வாழ்வாக மாறிட்டாங்க. புனித சபையார் சொல்ற 10 நாள் நீங்க இந்த ஒரு நோக்கத்துக்காக ஜெபிங்க. நீங்க சொல்ற நான் கேட்கிறேன், உங்களுக்கு பக்கத்துல தான் பார்க்கணும் திருத்தலமா இருக்கு. அந்த பார்க்கணும் கூட அவங்க சொல்றாங்க, உயிரோடு இருக்கும்போது என் கணவன் வலேரியான், அவர் தம்பி தியூசியஸ், அவங்க குடும்பத்தை எல்லாத்தையும் வேதத்துக்கு கொண்டு வந்தனே, அதே மாதிரி உங்களால் எத்தனை பேர் இந்த புதிய வேதத்திற்கு வந்திருக்கிறார் சொல்லுவோம். கேட்ட கேள்வி புரிஞ்சுதா? உங்களால இந்த கிறிஸ்துவ மலைக்கு எத்தனை பேர் வந்தாங்க? கால் வலிக்குது எனக்கு புரியுது, இருந்தாலும் விட மாட்டேன், பதில் சொல்லுங்க. உங்களால எத்தனை பேர் இந்த கிறிஸ்துவ மறைக்கு வந்திருக்காங்க? சரி விட்டுருங்க. உங்களால அந்த கிறிஸ்துவ மறையை விட்டு வெளியே போனது எத்தனை பேர்? உங்களால கோவிலுக்கு வராமல் இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? உங்களால இந்த கோவில வந்து நன்மை எடுக்காமல் இருக்கக்கூடிய உங்க சொந்த பக்கங்கள் எத்தனை பேர்? மந்தையெல்லாம் சிதறடித்து விட்டு இங்க வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி கூட காணாமல் போன பையன் மாதிரி உட்கார்ந்து நம்மள ஆண்டவர் பார்த்து எப்படி சிரிப்பா இருக்கு.
இல்லையா? எத்தனை பேருக்கு துன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம். சரி, நான் இப்போ நம்ம அன்பு குழந்தைகளை கேட்போம். ஹலோ வாய்ஸ், எஸ், லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, நீங்க முதலாக என்றைக்கு கோவிலுக்கு வந்தீங்க? நீங்கள் முதலாக எந்த தேதி, எந்த மாசம், எந்த வருடம் இந்த கோவிலுக்குள்ள வந்தீங்க? நீங்க எதிர்கால பிள்ளைகளை சொல்லிருக்கீங்களா? சரி, இதை உங்க புள்ள என்னைக்கு முதலாக சேசுன்னு சொல்லிச்சு? உங்க புள்ள என்னைக்கு முதலாக மாறான்னு சொல்லிச்சு? அதை உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒவ்வொரு வருடமும் நினைவுபடுத்தி, நீ இந்த தேதியில் தான் முதலாக நான் உன்னை தூக்கி வந்தேன், நீ தான் நடந்தது இந்த மாசம், இந்த தேதி, இந்த வருடம், நீ தான் முதலாக சேசுன்னு சொன்னது இந்த மாதம், இந்த தேதி, இந்த வருடம், இனிமையாக சொல்லிக் கொடுங்க. இப்படி இருந்தால்தான் குடும்பம் ஆன்மீகத்தில் நடக்கும். நீ என்ன சொல்லிக் கொடுக்கிற? பிறந்த தேதி, திருமண தேதி, அது எதுக்கு? சாக்லேட் கேட்குறாரு. எதை சொல்லிக் கொடுக்கிறீர்கள்? ஆக நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு இவ்வாறு தான் இருக்கிறது. எனவே என் அன்பு மக்களே, புனித சபையாருடைய திருவிழாவை இந்த நாளில் நாம் தொடங்குகிறோம். நம்முடைய விசுவாசம் எப்படி செல்கிறது? இந்த பங்கு வந்ததினால் நம்முடைய குடும்பம் விசுவாசத்தில் வளர்ந்திருக்கிறார். இந்த பங்கு வந்ததினால் உறவு நன்றாக வந்திருக்கிறார். சிரித்து பாருங்கள், நம்ம ஊருக்கு இழுத்து சேர்க்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஊரை யாரும் என்ன சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இப்போ உங்க ஊரை பற்றி பேய்குளத்துக்காரனோ அல்லது முளஞ்சிப்பட்டி, மூலக்கரப்பட்டி போறாரோ கேட்டால் இது சபரியார் சூப்பர் ஊருன்னு சொல்லுவாங்க. இல்லை, குடியிருக்கிறதுக்கே தகுதியற்ற ஊர்னு ஒன்று இருந்தார் அப்படி சொல்லுவான்னு கேட்டேன். எனவே உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆண்டவர் இந்த பூமியை, இந்த ஊரை உங்கள் கையில் ஒப்படைத்திருக்கிறார். இளையாசர் 90 வயசு ஆன பிறகும் எந்த வேத கலாமனையும் சந்தித்தாலும் துர்மாதிரியாக வாழவில்லை, நடிக்கவும் இல்லை, எல்லாருக்கும் முன்மாதிரியாக வாழ்ந்தாரு. நீங்களும் என்ன செய்ய முன்மாதிரியாக வாழக்கூடிய திருவிழா, 8ஆம் திருவிழாவுக்கு 9ஆம் திருவிழாவுக்கு உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் வரும். உள்ளூரில் இருக்கிறவங்க என்ன செய்ய போகிறான்? மாப்பிள்ள வந்துட்டியா, வந்த உடனே பார்த்து முடியா, உடனே கேட்க முடியாது. எவன் சம்பாதிக்கிறானோ இல்லையோ, பேய் கொடுத்துள்ள ஒருத்தர் சம்பாதிக்க போறான். அப்படிதானே? அவன் தருண கொஞ்சத்துக்கு நீ நான் அது போயிட்டு அடையிலேயே உனக்கு தன்மானம், வெட்கம், சூடு சோதனை இல்லையான்னு ஒருத்தர் என் பக்கம் கேட்டான். இல்ல, நான் தரது இவ்வளவு தாண்டா, வருஷம் முழுவதும் நீ எனக்கு அடிமை, இதுக்காக நீ ஒரு பின்னால போவியா? வெக்கமா இல்ல? அவன் கேட்டது, நான் கேட்கிறேன், என் மனசுல போயிட்டு. சரி, நீ பண்றிய அந்த ஆன்மாவை நீ எடுக்கிறாய் என்று உனக்கு தெரியவில்லையா? உன் பெற்றோர்கள் எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறார்கள், கண்ணீர் படித்துக் கொண்டிருக்கிறார். சபரியாரும் கண்ணீர், நம் மாதாவும் கண்ணீர் படிக்கிறார். இத்தனை வருடம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் உள்ள கையில் வைத்து தாங்கி இருக்கிறாரே, அந்த கடவுளுக்கு நாம என்ன கைமாறுகிறோம்? எனவே இன்றிலிருந்து நாம் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டவரை தேடி வருவோம். பிள்ளைகளுக்கு நல்ல ஞான பாதை போக்குவோம். நாளாட்டுக்கு போதே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, தொட்டிலை ஆட்டுகிற கைதான், ஏதோ ஒரு படமே உள்ளது, தொட்டிலை ஆட்டுகிற கைதான் சொல் உலகை ஆட்டும், தொட்டி பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க நல்லதை சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு ஒரு நேர்மையான வாழ்வியல் முறையை கற்றுக் கொடுங்க. அது செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆன்மீகமாகவே எல்லாருக்கும் வெளிப்படும். அத்தகைய வளத்தை இறைவன் தர வேண்டும் என்று தொடர்ந்து நாம் கொண்டாடுவோம். ஆமாம், அனைவரும் குழந்தை படித்து ஆண்டவர் தாமே இப்போது நம் மத்தியிலே வரப்போகிறார். ஆண்டவர் நம்மோடு பேசினார். அனைவரும் உணர்ந்தவர்களிடமும் அதற்கு நீளம். When I say in Tamil, nobody listens to me, but when I say it in English, everybody obeys the word. Okay, now.
எங்கள் மனதையெல்லாம் ஒருமுகப்படுத்த நம்மை எல்லாம் மீட்க போகிற தேவாதி தேவன் இதோ நம் மத்தியிலே பிரசனமாக போகிறார். இந்த ஆண்டவரை பெறுவதற்காகத்தான் நம்முடைய புனிதர்கள் அவரோடு காத்திருந்தார்கள். நாம் இப்போது நம் புனிதர் சபையாரோடு இணைந்து அவரை ஆராதிப்போமா? நித்திய சூரியன் பாடுவீங்களா? என்ன பாடுவீங்க? எஸ், பாடலாம். அவங்க எடுத்து Oh
நற்கருணையில் வீற்றிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஆராதித்து மேன்மைப்படுத்துகின்றோம். வெண் சிறு அப்பத்திலே உணவாக வந்து எங்கள் வாழ்வில் எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று உம்முடைய வாழ்க்கையின் மூலம் எங்களுக்கு கற்றுத் தந்தீரே. இதோ தந்தையின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். நான் அரசன் என்று மக்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் நானும் என் ஆடுகளுக்காக உயிரை கொடுப்பதற்காக வந்தேன் என்று என் உயிரை எங்களுக்காக தந்தவரை உம்மை போற்றுகின்றோம். இதோ நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன். தந்தை என்னில் இருப்பது போல நானும் உங்களில் இருக்கிறேன். நீங்கள் அயலாரை அன்பு செய்கின்ற போது நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்கள் என்று தியாகத்தை சுட்டி காட்டினீர்கள். இயேசுவே, எங்கே அன்பு உள்ளதோ அங்கே நான் இருக்கிறேன். எங்கே தியாகம் இருக்கிறதோ அங்கே நான் இருக்கிறேன். தியாக செயலை நீங்கள் செய்கின்ற போது நான் உங்களோடு இருப்பேன். உங்களை என் கையில் பொறித்து வைத்திருக்கின்றேன். நான் நல்ல ஆயனாக இருப்பது போல நீங்களும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகள் எதுவாயினும் நல்ல ஒரு ஆயனாக இருந்து அவற்றை செய்ய வேண்டும் என்று நீர் சொல்லுகின்றீர். இதோ இன்றைய நாளிலே எங்களுடைய பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய விழாவை சிறப்பித்துக் கொண்டிருந்தாலும் இன்று கிறிஸ்துவை அரசராக போற்றுகின்ற விழா. கிறிஸ்து பணி செய்வதிலே, தன்னை பிறருக்கு அர்ப்பணிப்பதிலே அரசராக இருக்கின்றார் என்பதை எங்களுக்கு உணர்த்துகின்ற ஒரு விழா. இந்த நாளிலே நாங்கள் எங்களுக்காக அல்ல, மாறாக பிறருக்காக நல்லவைகளை செய்வதற்காக ஒரு நற்செய்தியின் கருவியாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அது அருளை தாரும். இதோ நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத் தந்தீரேன். இதோ நீர் எங்களோடு இருக்கிறீர். எங்களுக்கு ஆற்றலாக, எங்களுக்கு துணிச்சலாக, எங்களுக்கு எல்லாவற்றையும் உணர்த்துகின்ற ஆசானாக நீர் இருக்கின்றீர். புனித சவேரியார் அதே ஆற்றலை கொண்டு நாடு கடந்து வந்து தன்னுடைய பணிகளை மிகச் சிறப்பாக செய்தார். அவரை முன்மாதிரியாக கொண்டு நாங்கள் செய்ய வேண்டிய அனைத்து நன்மைகளை உமது ஆற்றலால், உமது பேர அன்பினால் நாங்கள் செய்யவும், துணிச்சலோடு நல்லவைகளை செய்து துணிச்சலோடு இறை ஆட்சியை கொண்டு வருவதற்காக எங்களை இழக்கவும் தயாராக இருக்க உமது நிறைவான ஆசிரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. கொடியேற்றத்தோடு இந்த பங்கு தோன்றி 25 ஆண்டுகள் நிறைவு கொண்டாடுகின்ற, ஜூபிலி கொண்டாடுகின்ற இந்த மக்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் உமது திருக்கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து
நாங்கள் என்றும் உமக்கு ஏற்றவர்களாக வாழ அருள்தார். எங்கள் ஆண்டவராகிய நற்கருணை நாதரை உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை விடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.
நம்முடைய பாதுகாவலரினுடைய விழாவினை கொடியேற்ற நிகழ்வோடு நாம் சிறப்பான விதத்திலே ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நாட்கள் நன்றியின் நாட்களாக, அருள் வரங்களின் நாட்களாக, ஆசீர்வாதங்களின் நாட்களாக நமக்கு அமைய சிறப்பான விதத்திலே தொடர்ந்து இறை உறவிலே நாம் வளர்கின்றவர்களாக, இறை வழிபாடுகளிலே முழுமையான விதத்திலே பங்கேற்கின்றவர்களாக சிறப்பான விதத்திலே நாம் செயல்படுவோம். அதுதான் இந்த விழாவினுடைய ஒரு மிகச்சிறந்த அம்சமாக, மிகச்சிறந்த ஒரு நிலையாக அது இருக்கிறது. அதை நமக்கு சிறப்பான விதத்திலே பெற்றுத்தர இன்றைய நாளிலே நமக்காக வருகை புரிந்த பாசமிகு அருள் தந்தையர்களை நாம் மறக்க இயலாது. இன்றைய நாளிலே நமக்காக வருகை புரிந்து தனது இணையுறிலே இதே போல சவேரியாரினுடைய விழா நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு அருட்பணியாளரை அதற்காக ஏற்பாடு செய்துவிட்டு நமக்காக இன்று வருகை புரிந்து அருமையான விதத்திலே இந்த விழா நிகழ்வுகளை கொடியேற்றத்தோடு சிறப்பான விதத்திலே ஆரம்பித்து தந்து நற்கருணை வழிபாட்டிலே நமக்காக அருமையான ஒரு ஜெபத்திலே ஏறெடுத்து நாம் இந்த அளவிற்கு அருமையான விதத்திலே வளர, உயர, சிறப்பான விதத்திலே வாழ்க்கையிலே முன்னேற, நம்முடைய ஊரும் எல்லா நிலைகளிலும் வளர நமக்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தவர்கள் பாசமிகு அருட்தந்தை எட்வர்ட் அடிகளார் அவர்கள். ஆலயம் இருப்பது அல்லது நாம் கத்தோலிக்கராக இருப்பது ஒருபுறம் என்றால், நம்மோடு கூட ஒரு அருட்பணியாளர் இருந்து இணைந்து செயலாற்றுகின்ற பொழுது, செயல்படுகின்ற பொழுது நம்முடைய வளர்ச்சி மிக மிக அர்த்தமான விதத்திலே அது அமைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. பங்கு வந்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்த்தால் அதை சிறப்பான விதத்திலே புரிந்து கொள்ள முடியும். அந்த விதத்திலே நம் ஊருக்கு அந்த ஒரு சிறப்பு இருக்கிறது. நம் ஊர் வளர வேண்டும் என்கின்ற நிலையோடு மிக அருமையான விதத்திலே செயல்பட்டு நமக்கு பங்கினை பெற்றுத்தந்து முதல் பங்கு தந்தையாக இருந்து அருமையான விதத்திலே நம்மை செதுக்கி வழிநடத்தியவர்கள். இன்றைய நாளிலே நமக்காக வருகை புரிந்து இறைவேண்டல் செய்து இந்த விழா நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்த அந்த அன்பு தந்தைக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அனைவரின் சார்பாக அதுபோல இன்றைய இறை சிந்தனையிலே நமக்காக மிக துடிப்போடு ஆழமான விதத்திலே நம்முடைய பாதுகாவலர்களுடைய வழித்தடத்தோடு இணைந்து நாம் நமது வாழ்க்கை நிலையினை, வாழ்க்கை பாதையினை ஆடம்பரங்களிலிருந்து ஆன்மீக நிலைக்கு எவ்வாறு உயர்த்துவது, கடந்து செல்வது என்பதனை மிகச் சிறப்பான விதத்திலே நமக்கு எடுத்து தந்தவர்கள் அருட்தந்தை அந்தோனி அன்பு செல்வன் அடிகளார். கடவுளத்தினுடைய பங்கு தந்தையாக இருந்து சிறப்பான விதத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள். அவர்கள் நமது திருவிழாவில் இன்னொரு நாள் வர வேண்டியது, இன்று வர வேண்டிய தந்தை அதற்காக அவரை மாற்றி இன்று அமைத்து தந்திருக்கிறார்கள். எனவே இன்றைய நாளிலே வருகை புரிந்து அருமையான இறை சிந்தனை வழங்கி நமக்காக ஜெபித்த தந்தைக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை அனைவரின் சார்பாக
நமக்காக இறையருளினை பெற்றுத் தந்தவர்கள், நற்கருணை ஆசீர்வாதத்தின் வழியாக இறையருளினை பெற்றுத் தந்தவர்கள் ஆசிரியர் தந்தை பீட்டர் பாஸ்டியார் அடிகளார் அவர்கள். அவர்களும் நம்முடைய வளர்ச்சியிலே மிகச் சிறப்பான விதத்திலே நமக்கு பல்வேறு விதமான வழிவகைகளிலே உதவி புரிந்திருக்கிறார்கள். நம் ஊர் வளரவும் பல காரியங்களை நமக்காக செய்திருக்கின்றார்கள். அந்த தந்தையும் இன்று வருகை புரிந்து இந்த நாடினை சிறப்பு செய்து நமக்காக இறைவேண்டலை பெற்றுத் தந்த இந்த பாஸ்மிக தந்தைக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நிஜான நன்றிகளை கூடங்குளம் பங்கு தந்தையாக இருக்கின்ற அருட்தந்தை அந்தோனி செபஸ்டின் ரூபன் அடிகளார் அவர்கள் தொலை தூரமாக இருந்தாலும் கூட நமது அழைப்பை ஏற்று நமக்காக இன்று வருகை புரிந்து இந்த நமது விழாவினுடைய தொடக்க நிகழ்விலே பங்கேற்றதோடு நாளை காலையும் நமக்காக இறைவனுடைய தெய்வீக திருப்பலியினை நிறைவேற்றி ஜெபிக்க இருக்கின்றார்கள். ஆக நம்முடைய இந்த மகிழ்ச்சியிலே நானும் உடன் இருக்கிறேன் என்று சொல்லி வந்து நம்முடைய மகிழ்ச்சியினை சிறப்பு செய்ததோடு நமக்காக இறைவனை பெற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த தந்தைக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் இறைவனுடைய அருள் வரங்கள் ஆசீர்வாதங்கள் அவருடைய அடியார்களின் வழியாக நமக்கு கிடைப்பது மிகப்பெரிய பாக்கியம். இறைவனுடைய கொடையாக அது இருக்கிறது. அதனை இன்றைய நாளிலே அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு சிறப்பான விதத்திலே பெற்றுத் தந்திருக்கிறார்கள். இனி வருகின்ற நாட்களிலும் ஒவ்வொரு அருட்தந்தையர்களும் வந்து இறைவனுடைய அருளினை நமக்கு இந்த நாட்களிலே சிறப்பான விதத்திலே பெற்றுத்தர இருக்கிறார்கள். அந்த இறைவனுடைய அருட்படையும் ஆற்றலும் வளமும் வாழும் நம்மோடு இருந்து இந்நாளும் சிறப்பான விதத்திலே வழிநடத்த தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் நாம் அனைவருமே சிறப்பான விதத்திலே ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நாம் பங்கேற்போம். அது நமக்கு இறைவனுடைய மாத்திரம் மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்வினை இன்னும் மேன்மையாக்கும் சிறப்புறச் செய்யும். எனவே அதற்காக நாம் சிறப்பான விதத்திலே செயல்படுவோம். ஏற்கனவே சொன்னபடி நாளை காலை 6 மணிக்கு பவனியும் அதனை தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். எனவே பவனிக்கு அனைவரும் வர முயற்சி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபமாலை கொண்டு வந்த 2 குழந்தைகள் உள்ள போ, முன்ன போ, உள்ள போ, தள்ளி போற.